ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கிய ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு மாதம் எடுத்துக்கிட்டால் அந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் இருக்கும். அது எல்லாமே காலாண்டரில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதே போல் ஒரு மாதத்தில் 2 தினங்கள் மட்டும் ரொம்பவே முக்கியமான நாட்கள் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அது என்னங்கிறது கண்டிப்பாக அனைவருக்கும் தெரியும். ஒன்று அமாவாசை, இன்னொன்று பௌர்ணமி. இந்த 2 தினங்களுமே ஒவ்வொரு மாதத்தில் முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 தினங்கள்லையுமே பிரபஞ்சத்தில் நல்ல பாசிட்டிவ் சைன்கள் நிறைய உலா வரும். அதோடு வைப்ரேஷன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சயின்டிஃபிக்காகவே இந்த நாளில் நல்லதாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் இந்த 2 தினங்களுமே ஒவ்வொரு மாதத்தில் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஒவ்வொரு மாதத்தில் இந்த திதிகள் வருவது ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டிருக்கு. அந்த சிறப்புகளுக்கேற்ப நாம் செயல்படும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரகாசமாக மாறும். அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்தில் நிறைஞ்ச அந்த அமாவாசையானது வர இருக்குது. என்னைக்கின்னு கேட்குறீங்களா? மே மாதம் 16ஆம் தேதி கரெக்டாக சனிக்கிழமை 2வது மாதமான தமிழ் மாதம் வைகாசியுடைய 2ஆம் நாள் அன்னைக்கு வரப்போகுது. கரெக்டாக அன்னைக்கு ரொம்ப சிறப்பான சனிக்கிழமையோடு கார்த்திகை விரதமோ. இந்த நாளில் இந்த அமாவாசை வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த அமாவாசையில் பாசிட்டிவான சக்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கிரகங்கள் வலுவாக அமைகிறது. அதனால் இந்த நாளே ஒரு சக்தியான நாளாக மாறுது. இந்த அமாவாசையில் கிரகங்கள் கூடுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இனி தலையெழுத்து மாறும். அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கிரகங்களால் உங்களோட ராசிக்கு சிறப்பு பலன்களாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல இந்த அமாவாசையுடைய சிறப்புகளையும் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களையும் முதல்ல சொல்கிறேன். ஆன்மீக ரீதியாக இந்த நாள் எந்த அளவுக்கு முக்கியமான நாள், இந்த நாளில் மிகுதியான பலன்கள் நீங்கள் பெறுவதற்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறத தெரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை கிரகங்கள் மூலிமா சிறப்பாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஆக்சுவலி இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பானது. வைகாசி மாதம் இறை வழிபாடு செய்கிறதுக்கோ ஆன்மீக ரீதியாக நிறைய நல்ல காரியம் செய்கிறதுக்கோ உகந்த மாதமாக இருக்கிறது. பொதுவாக ஒரு மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 27 நட்சத்திரங்களோடு அமாவாசை பௌர்ணமி இதுவும் சேர்ந்து வரும். 15 நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசை, 15 நாட்களுக்கு ஒரு முறை பௌர்ணமி என்று இந்த இது மாறி மாறி வரும். இதில் பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு தெரியும், அமாவாசை அன்னைக்கு நிலவே தெரியாது. இது ரெண்டுமே ஸ்பெஷல் விஷயமாக சொல்லப்படுது. இந்த ஸ்பெஷல் நாளில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயமே அந்தந்த இதுக்கேற்ப வழிபாடு செய்கிறது தான். அதில் வைகாசி அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமையே முன்னோர்களை சீர்திருத்தம் செய்து வழிபாடு செய்கிறது தான். இந்த அமாவாசை அன்னைக்கு காலையில் நேரமாகவே எந்திரிக்கணும். அதாவது மைத்திர முகூர்த்தம் நேரம் எனப்படக்கூடிய அந்த அதிகாலை நேரத்தில் எந்திரிக்கணும். எந்திரிச்சு உங்கள் ஊர் குளக்கரை, ஏரிக்கரை, கோவிலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முக்கியமான இடங்களுக்கு போய் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்களுடைய பெயரை சொல்லி திதி தர்ப்பணம் தர வேண்டும். ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த மாதிரி திதி தர்ப்பணம் உங்களால் தர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே திதி தர்ப்பணம் தரலாம். வீட்டில் இருந்தபடியே எப்படி தரலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எந்திரிச்ச உடனே அதே மைத்திர முகூர்த்தத்தில் முதல்ல சாதம் வடித்துருங்க. சாதம் வடித்ததை எடுத்து காய வைத்து ஆற வைத்ததில் கருப்பு எள் இல்லைனா வெள்ளை எள் கலந்து அப்படியே அதை உருண்டையாக ரெடி பண்ணுங்கள், இல்லை உதிரி உதிரியாக ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ண அந்த சாதத்தை காகங்களுக்கு கொண்டு போய் வைங்க. இப்படி வைத்து அதை காகம் சாப்பிட்டாலும் சீர்திருத்தம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். தர்ப்பணம் செய்ய வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி எளிமையாக கூட வீட்டில் தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும்.
இதோடு இது வைகாசி அமாவாசை இறை வழிபாடுங்கிறது நான் உங்களுக்கு சொன்னல. அதனால் பரிகாரமாக தொழிலில் இருக்கிறவங்களும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் மெயினாக உடல் ஆரோக்கியத்துக்காகவும் சில விஷயங்கள் செய்யலாம். என்ன செய்யணும்னா, திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி அதற்குரிய நேரத்தில் திருஷ்டி சுற்றி உடைக்கிறது தான். இந்த விஷயத்தை செய்தாலும் இந்த நாளில் நீங்கள் செய்கிறதுனால திருஷ்டிகள் எல்லாமே கழியும். அதனால் நம்பிக்கையோடு இந்த நாளில் திருஷ்டிகள் கழிக்க முயற்சி பண்ணுங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு பரிகாரமாக இதெல்லாம் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது. இப்போ உங்களுக்கு கிரகங்களால் இந்த அமாவாசையிலேருந்து சிறப்பு பலன்களாக என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சிறப்பு பலனாக என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய ஆன்மீக விஷயங்களை சொன்னேன். இப்போ தான் உங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை செய்து பயன் பெறுங்க. துலாம் ராசி அன்பர்களே, ஆடம்பர செலவுகள் எதுவாக இருந்தாலும் அதை செய்யாமல் தேவைக்கேற்ப செலவு செய்வதில் நீங்கள் திறமையானவர்கள், பொதுவாக சிக்கனமானவர்கள் என்று சொல்லலாம். இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அமாவாசையில் சிறப்பு பலன்களாக இந்த பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு தோன்றும். அந்த எண்ணம் தோன்றதுனால அதற்கு முயற்சி செய்து கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வங்கி கடன் கிடைத்து வாங்கி விடுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சாத்தியக்கூறு இப்போ பாசிட்டிவாக அமைகிறது. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சொத்து வாங்குவது விற்பது நல்ல விதத்தில் முடியும். அது மட்டும் இல்லாமல் வசதி வாய்ப்புகள் பெருகும். அந்த வசதி வாய்ப்புகள் பெருகுவதை கரெக்டாக நல்லா யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய குலைகளை மேம்படுத்துங்க. வியாபாரத்தில் இன்னும் அதிகமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு தானே லாபம். அதனால் புதிய கிளைகளை மேம்படுத்துங்க. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு பண பற்றாக்குறை இந்த டைம் ஏற்படும். அதோடு உங்கள் பிள்ளைகளுடைய உதவியால் பணப்பிரச்சனை நீங்கும். சகோதர சகோதரி உறவு மேம்படும். வெளியூர்லேருந்து நல்ல செய்தி சேரும். அதெல்லாம் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ குடும்பத்தில் இந்த மாதிரி தலைவிகளுக்கு இருக்கும். இதை சூழ்நிலையை புரிஞ்சு செயல்படுங்க. அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் உங்கள் நினைப்பதற்கு மேலாகவே பணவரவு இந்த டைம் கிடைக்கும். திரை உலகத்திற்கு உங்கள் பாதம் பதியும்படி சாதனை படைப்பீங்க. அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இப்போ அமைகிறது. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்படுது. மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வம் கூடும். உங்களுடைய அன்றாட பாடங்களை அன்னைக்கே படித்து விடுவது நல்லது. ஸோ பாதத்தில் வலி போகும். அது வராமல் இருக்க எக்ஸசைஸ் போன்றவற்றை செய்ய வேண்டும். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.